ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தமிழகத்தில் சிலை கடத்தல் வழக்கு தொடர்பான கோப்புகள் மாயமானது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என கோரி யானை ராஜேந்திரன் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இதை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் நாகரத்னா, மகாதேவன் அடங்கிய பெஞ்ச் விசாரித்தது. இந்த மனு குறித்த விசாரணையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்க வேலையும் இடையீட்டு மனுதாரராக சுப்ரீம் கோர்ட் இணைத்து கொண்டது. தமிழகத்தைச் சேர்ந்த பல சிலைகள் அமெரிக்காவில் உள்ளன. அவை விரைவில் ஏலம் விடப்பட உள்ளன. இது குறித்து புகார் அளித்தும் கூட தமிழக அரசு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யவில்லை என பொன்மாணிக்கவேல் தரப்பில் ஆஜரான வக்கீல் எடுத்துரைத்தார். இந்த விவகாரத்தில் அதிகாரிகளை நியமிக்க சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசு அதை செய்யாமல் உள்ளது என யானை ராஜேந்திரன் தரப்பில் வாதிடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் கூறியதாவது: இவை நம் நாட்டின் சிலைகள், அவற்றை பாதுகாக்க வேண்டும். சில சிலைகள் மீட்கப்பட்டதாக நாளிதழ்களில் பார்த்தபோது மகிழ்ச்சியாக இருந்தது. சிலைகளின் அளவு, அமைப்பு அனைத்தையும் பார்க்கும்போது அவை தென்னிந்திய சிலைகள் என்பது தெளிவாகிறது. இதுபோல் நம் நாட்டின் அளப்பரிய சொத்துக்கள் வெளிநாடுகளில் முடங்கி கிடக்கின்றன. அவற்றை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். 2018 இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் கூட தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். இதில் மத்திய அரசின் செயல்பாடுகளையும் எதிர்பார்க்கிறோம். மனுதாரர்கள் தங்களிடம் உள்ள தகவல்களை மத்திய உள்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் அதிகாரிகளை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்கலாம். அதன் அடிப்படையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.